மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, என் முன் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கிராமத்தில் இப்படி ஒரு உரையை ஆற்றுவது என்பது எனக்கு சற்று புதிய விஷயம். என்னுடைய எண்ணங்களை எந்த அளவில் என்னால் தெளிவுற விளக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, பொதுவாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஊழல் என்பதுதான், லஞ்சம், ஊழல் என்பதுதான். நான் திரைப்படத்துறையில் இருக்கிறேன். உங்களில் பலர் நான் எழுதிய படங்களை பார்த்திருக்கக்கூடும். இது எல்லா படங்கள்லையுமே ஊழல்வாதியாக ஒரு வில்லன் காட்டப்பட்டிருப்பார். அந்த வில்லனை ஒழிப்பதோடு அந்த படம் வெற்றி பெறும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஊழல் என்பது எங்கிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு மக்கள் சமூகமாக நம்முடைய பொது மனநிலையிலே தான் அந்த ஊழல் இருக்கிறது. ஒரு தருணத்திலே ஊழலுக்கு ஏதாவது வழி இருந்தால், லஞ்சத்துக்கு ஒரு வழி இருந்தால், அந்த வழியை இயல்பாக தேர்ந்தெடுப்பதை தான் நாம் அனைவருமே செய்து வருகிறோம். இது எங்க தெரியும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் இங்கே படித்து வேலைக்காக அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ சென்றால், அங்கு சென்ற உடனே அங்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் லஞ்சமும் ஊழலும் கிடையாது. அன்றாடத்தில் 100% ஊழல் கிடையாது. அதை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார். அங்கே போன பிறகு இதே மனதில் இயல்பாக வெளிவரும். அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய சீனியர் இந்தியன் ஆட்கள், புதுசாக வரக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், தம்பி இது வேற நாடு, போலீஸ்காரன் நிப்பாட்டுனா சட்டுன்னு காசை எடுத்து நீட்டிறாரு, அவ்வளோதான், செத்தே படும், அவன் பயங்கர இன்சல்ட்டாக எடுத்துக்குவான், ஒரு வாழ்க்கையை அழிச்சிருவான். அதே மாதிரி போலீஸ்காரன் நிப்பாட்டுனா நான் யார் தெரியுமா, என் ரிலேட்டிவ் இன்னாரில் இருக்காரு, நான் இன்ன இடத்துல வேலை, எதையுமே சொல்லாத. போலீஸ்காரனுடைய அவன் என்ன சட்டம் சொல்றானோ அந்த சட்டத்தை கட்டுப்படு. இங்கு சட்டம் தான் பேசும், ஊழல் இங்கே கிடையாது. அப்போ இவன் மண்டைக்குள்ள அது ஏறாது. என்னோட நண்பர் கனடாவில் ஒரு ஜோக் சொன்னார். கனடாவில் ரொம்ப சில பகுதிகளில் எல்லாம் சுத்தமாக ஆளே இருக்காது. இரவில் இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். யாருமே இல்லைன்னா கூட டிராஃபிக் சிக்னலில் நிறுத்தி தான் ஆகணும். போக்குவரத்து விதிகள் என்பது விதிகளே தான், அதில் எந்த மாற்றமும் வெளிநாடுகளில் கொஞ்சம் இம்மி கூட சலுகைகள் கிடையாது. அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது சிவப்பு விளக்கு எரியுது, பார்த்தார் யாருமே இல்லை, சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணிட்டார். ஆனால் பக்கத்தில் ஒரு புதர் மறைவில் போலீஸ் ஜீப் நின்றுட்டு அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பின்னால் சிக்னல் பண்ணுறாங்க, நிப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே நிப்பாட்டணும். அவங்களோட வழக்கம் என்னன்னா, போலீஸ் பின்னால் நிப்பாட்ட சிக்னல் கொடுத்தோன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டிக்குள்ளே உட்காரணும், இறங்கக்கூடாது. போலீஸ்காரன் நம்ம பக்கத்தில் வருவான், முதல்ல விஷ் பண்ணுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி அடிப்படையில் தான் தண்டனைகள் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் போலீஸாரை வராரு. வந்தோடனே முதல் கேள்வி, வணக்கம் சொன்ன, வணக்கம், உங்களுக்கு பார்வை சரியாக இருக்கா? சரியாக இருக்குங்க. நீங்கள் மஞ்சள் கோடை பார்த்தீங்களா? பார்த்தேன். சிவப்பு விளக்கை பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் எதுக்கு கிராஸ் பண்ணீங்க? நீங்கள் நிற்கிறத பார்க்கலீங்க அப்படின்னு. இதுதான் இந்திய மனநிலை அப்படிங்கிறது. அதாவது இவர் நம்ம இந்திய குழந்தைகிட்ட இந்த பூவை பறிக்கக்கூடாது அப்படி சொல்லுங்க, ஒரு போர்டு வச்சிருக்கு, இங்கே பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு. பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சா இந்திய குழந்தைகிட்ட பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போ அந்த குழந்தை என்ன கேட்கும்? இந்திய குழந்தை பறிச்சா அப்படின்னு கேட்கும். அதான் முதல் கேள்வி. அப்போ சட்டம் என்ன சொல்லுது? பறிக்கக்கூடாது. அப்போ பறிச்சா போலீஸ் பிடிக்கும். இப்போ திருப்பி இங்கே போலீஸ் இல்லையே, அவன் படிக்கலாமா? ஆனால் வெள்ளக்கார குழந்தைகிட்ட இங்கே பூக்களை பறிக்கக்கூடாது. ஏன் பறிக்கக்கூடாது? ஏன்னா போர்டு வச்சிருக்கு, பறிக்கக்கூடாது. ஓகே ஃபைன், போர்டு வச்சிருக்குல்ல, பறிக்காது. இதுதான் வேறுபாடு. இந்த வேறுபாடை நாம் போய் அடையிறதுக்கு இன்னும் ரொம்ப காலமாகும். இன்னும் நமக்கு பெரிய பயிற்சிகள் தேவைப்படும். அந்த பயிற்சி நமக்கு சமூகமாக நமக்கு கிடையாது. குடும்பத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே அடிப்படையில் இந்த ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிரான மனநிலை
நமக்கு கிடையாது. நண்பர்களே, இது அரசாங்க துறையில் வேலை பார்த்தவன் நான் ஒரு காலத்தில். இது எப்படி செயல்படுங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல நாவல் இருக்கு, தர்பாரி ராகம் அப்படின்னு. அந்த நாவலில் ஒரு சந்தர்ப்பம் வரும், கொஞ்சம் ஃபன்னு தான், அது உண்மையிலே அப்படி தான் நடக்கும். ஒரு அதிகாரி இருக்கார், கிராம நிர்வாக அதிகாரி. அவருக்கு அந்த ஊரில் அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணுறார். அப்போ கீழ் அதிகாரி ஏதோ சொல்ல வர்றாரு, இவர் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பழைய ஆள் போயாச்சு. பழைய ஆள் போன உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறார், சார் சரியாக மாட்டிக்கிட்டீங்க சார். என்ன அப்படிங்கிறாரு. இந்த பழைய அதிகாரி ஒரு குளம் வெட்டுறதுக்காக கவர்மெண்ட் காசை வாங்கிட்டு குளமே வெட்டாமல் மொத்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டார் சார். இப்போ நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, இப்போ இங்கே குளம் கிடையாது, இப்போ பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னா. இவர் சொல்கிறாரு, நான் இதை மாதிரி நிறைய பார்த்தவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். என்னடா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு இவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவர் மேலதிகாரி ஒரு லெட்டர் எழுதுகிறார், மேற்படி குளம், இங்கே வெட்டப்பட்ட குளம் கெட்டு நாரடிச்சு சாக்கடையாக இருப்பதனால அதை மூடுறதுக்கு ஃபண்டு வேணும். அங்கே மூடுறதுக்கு ஃபண்டு வருது, மூடிட்டாரு. அவ்வளோக்கு குளம் இல்லையே. இப்போ இதுதான் நிர்வாகமாக நமக்கு நடந்துட்டு. நீங்கள் அவர் அரசு துறையில் இருந்தால் என்னென்ன முறையில எல்லாம் அந்த ஊழல்கள் நடக்கும் முதல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த அடிப்படை மனநிலை இருக்கு. நான் சர்வீஸ்ல இருந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு அவங்க அப்பா இறந்து போய் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. அவளுக்கு 21 வயசு, பார்த்தா ஒரு 17 வயசு மாதிரி. முதல் நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு ஏன் முன்னாடி உட்கார்ந்து சொல்றது, இங்க எப்படி சார் அன்னன்னைக்குள்ள பேமெண்ட்டை ஷேர் பண்ணி எடுத்துட்டு போவாங்களா, தனித்தனியா வாங்கிக்கலாமா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி 1 hour ஆகலைமா? இல்ல அது தெரிஞ்சுக்கணும், எங்க அம்மா கேட்டு வர சொன்னாங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி இல்லை மட்டும் இல்லை, எனக்கு இது எப்படி நடக்குன்னு தெரியாது, நீ ஒன்று மேலதிகாரிகிட்ட போய் நேரில் கேட்டுரு அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியாது, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணு வேற ஒரு கரப்ஷனில் மாட்டி சஸ்பென்ஸ் ஆச்சு. அப்புறம் திருப்பி சர்வீஸில் நல்லா தான் இருக்கு. இந்த மனநிலையோடு தான் ஒவ்வொருவருமே கல்லூரியிலேருந்தே வெளியே வர்றாங்க. என்னுடைய ஆசார் சுந்தர ராமசாமி அவருடைய இல்லத்தில் ஒரு பொண்ணு வேலை பார்த்து, அவர் ஒரு பெரிய லட்சியவாதி, ஒரு எழுத்தாளர். அவரோட 4 வருஷம் டைப்பிஸ்டாக வேலை பார்த்துருக்கு, அதுக்கு சர்க்கார் வேலை கிடைச்சிருச்சு. இவர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, என்ன உனக்கு சம்பளம் அப்படின்னு. சம்பளம் ஒரு 7000 ரூபா வரும் சார், ஆனால் மேல் வரும்படி 10,000 வரும்னு சொன்னாங்க அப்படின்னு. சரிம்மா சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு. இப்போ 7 ஆண்டுகளை இந்த அம்மா இங்கே இதுங்க அதான் கற்றுட்டு இருக்கு. நம்முடைய மொத்த வார்த்தைகள் அப்படி தான் இருக்கு. ஊழல் என்பதுக்கு சம்பாதித்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தேசம் நாம இல்லையா? நல்லா ஊழல் பண்ணிட்டாங்க, நல்லா கொள்ளையடிச்சிட்டாங்க நம்ம சொல்ல மாட்டோம், நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. 5 ஆண்டு எம்எல்ஏ இருந்தார், நல்ல சம்பாத்தியம். அது சம்பாத்தியம் இல்லை, அது கொள்ளை. இதுதான் நம்முடைய மனநிலையா இருக்கு. இது இப்போ உள்ள மனநிலையா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அதுதான் இன்றைக்கு காலையில் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஏதோ சுதந்திரம் கிடைச்ச பிறகு அரசியல்வாதிகள் வந்த பிறகு இப்படி இருக்குன்னு நினைக்கும், அப்படி இல்லை. அதாவது நண்பர்களே, மோடி ஆவணங்கள்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் உண்டு. அதாவது தஞ்சாவூர் மராட்டியர்கள் ஆண்ட காலத்தில் அன்றிருந்த அரசியல் நடவடிக்கைகளை அவங்க மோடி என்கிற லிபியில் எழுதியிருக்காங்க. அது ஓலைச்சுவடிகளாக இருந்து காகிதங்களில் பகர்த்தப்பட்டு தஞ்சாவூர் சேகரிப்பில் இருக்கு. அந்த பெரும்பாலான ஆவணங்கள் ஊழலுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தண்டனைகள் பற்றியவை தான். அதை படித்து பார்க்கும்போது தெரியுது, மராட்டியர் ஆட்சி காலம் என்பது ஊழல் மட்டுமே நடந்த ஒரு காலம். ஆட்சியெல்லாம் கிடையாது, அது ஊழல் தான். அதுக்கு தப்பு சரியெல்லாம் கிடையாது, அல்லல்ல அவன் அள்ளிட்டு போக வேண்டியது. நாயக்கர் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாலே எப்படி மன்னராட்சின்னு நமக்கு தெரியாது, ஏன்னா ஆவணங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் வெள்ளையர் ஆட்சி இங்க வருது. வெள்ளையர் ஆட்சி சாதாரண ஆட்சி கிடையாது. உலக வரலாற்றிலே அந்த அளவுக்கு ஊழல் ஆட்சி எப்பவுமே நடந்தது கிடையாது. 1750களில் வெள்ளைக்காரங்க இங்கே ஆட்சிக்கு வரான். வெறும் 30 ஆண்டுகளில் உலக வரலாற்றிலேயே எப்பவுமே இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிகாரி வர்க்கத்தை இங்கே உண்டு பண்ணுறான். எப்படி உண்டு பண்ணுறான்? சம்பளம் கொடுத்தில்ல, லஞ்சத்துக்கான வாய்ப்பை வழங்கி. ஒரு உப்பு இன்ஸ்பெக்டருக்கு மாதம் 5 ரூபா சம்பளம், 15 ரூபா வீட்டுக்கு கொண்டு போக முடியும். இந்தியாவில் உள்ள அத்தனை படித்த வர்க்கமும் நேர போய் வெள்ளைக்காரன் காலில் விழுந்து அவங்ககிட்ட வேலைக்கு சேர்றாங்க.
ஏன்னா அரசன்ட்ட வேலை பார்க்குற எவ்வளவு ஊழல் பண்ணா கூட 5 மடங்கு ஊழல் பண்ண முடியும் வெள்ளக்காரங்க. அப்புறம் சட்டபூர்வமான ஊழல் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்படித்தான் இந்தியாவை அவன் அப்படிச்சான். அவன் ஊழல் பண்ண வாய்ப்பு கொடுக்கறவன் தான் அவ்வளவு பெரிய மக்களுக்கு அவன் கீழே போய் சேர்ந்து அவனுக்காக இந்தியா ஆண்டது. நாம நினைப்போம் வெள்ளக்கார இந்தியாவை ஆட்சி செய்தான். அப்படி கிடையாது. வெள்ளக்கார இந்தியா ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவங்க மிக அதிகமான பேர் இருந்தபோது இந்தியாவில் 60,000 வெள்ளக்காரர்களுக்கு மேல் இருந்தது கிடையாது. 30 கோடி இந்தியர்கள் 60,000 வெள்ளக்காரன் தான் ஆண்டு இருக்காங்க. பாக்கியெல்லாம் நம்ம ஆட்கள் தான் அவங்க கீழே உட்காந்து நம்மளை ஆண்டு இருக்காங்க லஞ்ச ஊழலுக்காக. அதன் பிறகு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு கொஞ்ச காலகட்டத்தில், அந்த காந்திய யுகத்தில், நேரு காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலை நமக்கு உருவாகி வருது. அதெல்லாம் தப்பு. ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் பல பேர் நமக்கு வராங்க. நேரு, காமராஜ், அந்த மாதிரி ஒரு தலைமுறை ஊழலுக்கு எதிராக நேர்மையாக இந்த நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. நண்பர்களை யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு இருந்த வரி வசூல் கிடையாது. அதுல 10ல் 1 பங்கு வரி வசூல் கூட கிடையாது. இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் 18-20% வரி கட்டிட்டு இருக்கோம். இந்த வரியெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இந்த வரி அன்னைக்கு கிடையாது. இப்ப நாம கட்டிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி அன்னைக்கு கிடையாது. அப்போ வரி ரொம்ப கம்மி. ஆனா அந்த கம்மி வரியில எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட பெரிய அணைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. ஹிராக்குட் மாதிரி, பக்ரா நங்கல் மாதிரி, நாகார்ஜுன சாகர் மாதிரி எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை கட்டி எவ்வளவு பெரிய கட்டுமான திட்டங்களை கட்டியிருக்காங்க. ஏன்னா அப்ப ஊழல் கிடையாது. அதுக்கு 100 மடங்கு வரி வசூல் பண்ணக்கூடிய இந்த நாட்டில் இப்ப என்ன கட்டுறாங்க? ரோடு போடுறாங்க, ஆனா டோல் நாம கொடுக்கணும். இப்ப என்ன நடக்குது? இவ்வளவு வரி வசூலை வாங்கி இவ்வளவு பணம் வச்சுட்டு என்னதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, மேம்பாலங்கள் கட்டுறத வரை எதுவுமே பண்ணல. இதுதான் ஊழலுடைய வரலாறு. அப்போ ஊழலிருந்து நம்ம வெளியே போகிறோம்னா இன்னொரு பெட்டரான இன்னொரு நல்ல சமூகத்தை வந்து நாம் போகிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள நாடுகளை ஒட்டு பார்க்கலாம். நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு நாட்டில் சென்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய ஊழல் விஷயத்தை தான் முதல்ல பார்ப்பேன். 2 விஷயம் சம்மந்தப்பட்டிருக்குங்க. அந்த ஊரில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறதுக்குள்ள நீங்கள் இந்த டிப்ஸு அல்லது பிரைப் இது கையெழுத்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு உள்ளே போனால் எல்லாமே தப்பாக இருக்கும். இப்போ அண்மையில் எகிப்து போயிருந்தேன். இமிக்ரேஷன்லேயே காசு கேட்பாங்க. உள்ளே போகிறதுக்கே காசு கேட்பாங்க. நீ உள்ளே போனோடனே ஏர்போர்ட் முன்னாடி இடிஞ்சு கிடக்கும். ஏர்போர்ட் முன்னாடியே குப்பை கூலமாக இருக்கும். அப்போ தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய லஞ்சம் தான் வெளியே குப்பை கூலமாக இருக்கு. ஒரு நாடு உள்ளே ஒழுங்காக இருந்துச்சுன்னா வெளியே குப்பையும் இருக்காது, நீட்டாக இருக்கும், கட்டிடங்கள்லாம் ஒழுங்காக இருக்கும். இது எல்லாமே ஒன்னோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இது நம்முடைய மனநிலை அந்த அந்த ஊழலோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது மன்னராட்சி காலத்திலிருந்து நமக்கு வந்திருக்கு. மன்னராட்சி காலம் முதல்லையே இந்த ஊழல் அதாவது வேண்டியவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இதெல்லாம். இந்த ஊழலை பற்றி தான் இந்த ஒரு சின்ன உரையை ஆற்றலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஊழலின் பொருளியல் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் தான் கேட்டேன். அதாவது எக்கனாமிக்கில் பொருளாதார ரீதியாக இந்த லஞ்ச ஊழல் என்பது எந்த வகையில் நம்ம பாதிக்குது? நேர்மைக்கு ஒரு பொருளியல் லாபம் இருக்கு. நேர்மை என்பது ஒரு உயர்ந்த பண்பு. கடவுள்கிட்ட கொண்டு செல்றது. நேர்மையாக இருந்தால் முக்தி கிடைக்கும், நேர்மையாக இருந்தால் நல்ல பேர் கிடைக்கும், நேர்மையாக இருந்தால் எல்லாரும் நல்லா சபிச்சமாக இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். நேர்மையை ஒரு ஒழுக்கம், அறம் என்றெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாகவே ஒரு நாடு முன்னேறதுக்கு, ஒரு பொருளாதார ரீதியாகவே ஒரு நாடு வாழ்றதுக்கு நேர்மை ரொம்ப அவசியம். உலகத்திலே நாடுகள் 2 வகையாக தான் இருக்கு. எந்த நாட்டில் அடிப்படை நேர்மை இருக்கோ அதுதான் பொருளாதார ரீதியாக முன்னேற போகக்கூடிய நாடு. எந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக அடிப்படை நேர்மை இல்லையோ அதுதான் பின்னால் போயிட்டே இருக்கக்கூடிய நாடு. அப்புறம் வலுத்தவன் வாழ்றது தானே. எந்த நாடு வலுவாக இருக்கோ அந்த நாடு வலுவில்லாத நாடு அடித்து சாப்பிடும். அப்புறம் ஐயோ அடிக்கிறானேன்னா நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்தால் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு வலுவான நாடு வந்து தான் தீரும். இப்போ ஐரோப்பாவுக்கு செல்கிறோம், சில சமயங்களை பார்த்தா வருத்தமாக இருக்கும். இப்போ ஃபின்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குன்னா கன்னியாகுமரி ஜில்லாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் பாப்புலேஷன். ஆனால் எவ்வளவு பெரிய பொருளாதார சக்தி. நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு நாடு
கார் வந்து ஃபும் அப்படின்னு கடந்து போயிடும். அதை போனால் அது 25 நிமிஷத்தில் காரில் கடந்து போயிடலாம். அவ்வளோ சின்ன நாடு, ஒரு பஞ்சாயத்து அளவுக்கு நாடு. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்தி. ஏன்னா அடிப்படையில் அந்த நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பொது நேர்மையால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஊழல் கிடையாது, அங்கே கரப்ஷன் இல்லை. ஆகவே அவங்க வலுவான நாடு. அந்த வலுவான நாடு நம்மளை மாதிரியான கரப்ஷனில் ஊறி கிடக்கக்கூடிய நாடை சும்மா பஞ்சு மத்தையை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம், நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 10 அதிகாரிகளை பார்த்து காசு கொடுத்தா இவன் நம்முடைய பெத்த அம்மாவுடைய படுக்கையை தூக்கி விற்று விட்டுருவான், கொண்டு போயிடுவாங்க. அந்த நாடை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது நேர்மைக்கு ஒரு பெரிய பொருளியல் மதிப்பு இருக்கு. அறம் விடுங்க, நம்ம பொருளியல் மதிப்பு என்னன்னு மட்டும் பார்ப்போம். 3 விஷயங்கள் தான் சுருக்கமாக அவங்க நினைவில் நிற்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று, அடிப்படையில் நேர்மை இல்லைன்னா முதல்ல வர்றது பொருளியல் விரயம்னு ஒன்று இருக்குது. அந்த விரயம் வந்து நம்ம கணக்கில் வர்றதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், யார் பணத்தையோ யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு என்னங்க? அப்படி இல்லை, நம்முடைய பணம் விரயமாகிறது இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, இந்த நிகழ்வை அசோகமித்திரன் வந்து ஒரு கற்றலை சொல்கிறார். ஹைதராபாத் நிஜாம் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ரோடு போடுறதுக்கு திட்டம் போடுறார். அவர் சொல்றாரு, எந்த சமரசம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போடுங்க, ஸ்ட்ரைட்டாக ரோடு போடு அப்படிங்கிறார். அப்போ வீடெல்லாம் இடிக்க வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு. அப்போ உடனே லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சிருச்சு. ஹைதராபாத் நிஜாமுக்கு தேவையானவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோடு வளைய ஆரம்பிச்சது. அப்புறம் காசு கொடுத்தா கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்கு ஒரு ரேட் வந்துருச்சு, வளைச்சி போகிறதுக்கு ஒரு ரேட். கடைசியில் அது ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ரோடு எந்த அளவுக்கு டீசல் செலவழிக்கும், அதே ரோடு வளைச்சு போட்டால் அடுத்த 100 ஆண்டுகளில் எவ்வளவு டீசல் வேஸ்ட் ஆகும் இல்லையா? இப்போ இந்த வேஸ்ட் யார் கணக்கு? இதுதான் முதல் பொருளாதார விரயம். நாம் நினைக்கும் போது நம்ம ரோடை போடுறாங்க, 2 ஆண்டுகளில் குண்டு குழியுமாயிடுது. அப்போது கான்ட்ராக்டர் காசை எடுத்துகிட்டு போயிட்டான், பாலிட்டிஷியனுக்கு ஷேர் போயிருக்கு, என்ஜினியருக்கு ஷேர் போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இங்கிருந்து டீசல் போட்டு போகக்கூடிய டீசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அமௌண்ட் குறையுது. ஒவ்வொரு நாளும் எத்தனை வண்டிகள் போகுது இல்லையா? ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகுது. ஒவ்வொரு வண்டியும் எவ்வளவு டீசலில் போக முடியுமோ அதை விட கூடுதலான டீசல் செலவழிக்குது. இப்படி ஒரு தேசம் எவ்வளவு லிட்டர் டீசலை செலவழிக்குது. அதுதான் பொருளியல் விரை. ஊழலுடைய மேஜர் இதுங்கிறது இதுதான். அதை எடுத்துட்டு போறவன் இல்லை, அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கும் வரக்கூடிய நஷ்டத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பல கோடி ரூபாய். அதனால தான் ஒரு நாடு, இவ்வளவு வளம் இருந்த நாடு, இவ்வளவு இயற்கை வளங்களும் மனித வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு பெரிய வறுமையில் இருக்குன்னா காரணம் இதுதான். இவ்வளவு பிரம்மாண்டமான விரயம் நடந்துட்டு இருக்குங்க. இதை நாம யோசித்தே பார்க்கறது கிடையாது. நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய இப்போ உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் கூடுதல் ஆகுது இல்லையா? அது ஒரு விரயம். இது முக்கியமான ஒரு வேஸ்ட். இரண்டாவதாக நேர விரயம்னு ஒன்று இருக்கு. நேர விரயம் அப்படிங்கிறது அது ஒன்னோடு சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அரசாங்க கட்டுமானங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு 3 இல்ல 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த தூண்கள் அமைக்கிற வரைக்கும் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த தூண் அமைச்சு முடித்த உடனே ஒரு என்ஜினியர் வந்து பார்த்து சரியாக தான் தூண் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அதுக்கான பில் பாஸ் ஆகும். அந்த காசை கையில் வாங்கிட்டு தான் அதுக்கு மேலே உள்ள கட்டுமானத்தை எடுப்போம். அதை என்ஜினியர் வந்து பார்த்து அது ஓகேன்னு சொல்லி அதுக்கு மேலே கட்டுவாங்க. ஆனால் இந்த முதல் கட்டுமானம் கட்டி முடித்த உடனே அந்த என்ஜினியர் ஓகே சொல்றது காசு எதிர்பார்ப்பார். இப்போ இந்த கான்ட்ராக்டர் உடனே கொண்டு வந்து கொடுத்தா அந்த ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கான்ட்ராக்டர் போக மாட்டார். அப்போ கான்ட்ராக்டருக்கு ரொம்ப தாமதம் பண்ண முடியாது, ஏன்னா விலைவாசி கூடும். என்ஜினியருக்கு மக்களுடைய புகார்கள் வரும், ஆகவே அவரும் கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் இவங்க 2 பேரும் இந்த இழுபறியில் 1 வருஷம் அப்படியே போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க ரோட்டில் இருக்கக்கூடிய தோண்டி போட்ட பள்ளங்கள்லாம் வருஷக்கணக்காக கிடக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா இது அரசுக்கு உள்ளே இருந்தவன் எனக்கு தெரியும். ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் வரட்டும் அப்படிமா, அவன் வந்தால் தான் என்கிட்ட காசு, நானே போனால் அவன் காசு கேட்பான், அவனே என்னை கூப்பிடணும் நீ வரு. இது இழுபறி. இந்த இழுபறி எவ்வளவு நீளுதுங்கிற ஒட்டி தான் அந்த கட்டுமானம் நடக்கும்.
ஒரு 1.5 வருஷம் கழிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பணம் வரும். அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சு 2வது இன்ஸ்டால்மெண்ட். அப்போது வெறும் 6 மாதத்தில் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் 5 வருஷம் ஆகும். இந்த 5 வருஷத்துக்குள்ள இதனுடைய பொருட்கள் துருப்பிடிக்கும். இந்த 5 வருஷம் இந்த மக்கள் இங்கே கஷ்டப்படுவாங்க. சென்னையில் பாருங்கள், ஏர்போர்ட் முன்னாடி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளாக அது கட்டிகிட்டே இருக்காங்க. என்னைக்கு தான் கட்டி முடிப்பான்னு தெரியல. கட்டி முடிக்கும் போது இடமே பழசாயிடும், வேற இடம் கொண்டு வேண்டி. சில சமயம் சென்னை ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து பார்த்தா இது என்ன சிரியாவா லெபனானா, குண்டு போட்டு இடிச்சு போட்டாங்களான்னு சந்தேகம் வரும். அப்படி இருக்கு. ஏன்? இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம், இந்த நேர விரயம் இருக்குல்ல, இதுதான் இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாடுகளுடைய பெரிய சிக்கலே, பெரிய பிரச்சனையை, ஊழல் உருவாக்கக்கூடிய தாமதம். தொடர்ந்து ஒண்ணுமே நடக்காது. ஒரு சின்ன ரோடு போட்டு முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுதுன்னா 3 வருஷம் தான் அந்த ரோடே இருக்கும். இதுதான் 2வது விரயம். இது மிக முக்கியமான விரயம். நண்பர்களே, 3வது விரயம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த 3லையும் பெரிய விரயம். அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அது திறமை விரயம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு வேலைக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு தொழிலுக்கு, எதுக்குமே லஞ்சம்தான் வழி என்றால் நீங்க திறமையை வெளியே தள்ளுறீங்க. ஒரு நாடு தன் நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்டை வெளியே தள்ளிட்டே இருக்குன்னா அந்த நாடு எப்படி முன்னேற முடியும்? ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த மூளை உனக்கு இருந்தால் தான் நீ வாழ முடியும். அந்த மூளை காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்னா அது வெளியே போகத்தானே செய்யும். ஊழல் வழியாக தொடர்ச்சியா வெளியே போயிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் 98% மார்க் வாங்கினா அவன் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கல்லூரியில் ஆசிரியராக போவானா? அவனுக்கு வெளியே சம்பளம் கிடைக்குமே. அப்போ யார் ஒருத்தன் 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து கல்லூரி ஆசிரியராக போவான்? ஒரு திறமை இல்லாதவன் தான் போவான். அப்போ அந்த திறமை இல்லாதவன் இன்னும் 10 திறமை இல்லாதவரை உருவாக்குவான். ஒரு தேசம் திறமைகளை தொடர்ந்து மூர்க்கமாக விரயம் செய்துட்டே இருக்குன்னா அது இந்தியா. உலகம் முழுக்க பயணம் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய இடங்களில் மிகப்பெரிய செல்வாக்கூட இந்தியர்கள் இருக்கிறத பார்க்கலாம். திறமையானவர்கள். அவங்க ஏன் இங்கே இருக்க முடியலன்னா இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் சிஸ்டம். நீ யாரா இரு, உனக்கு என்ன திறமை இரு, நீ எனக்கு இந்த கொடுத்தாதான் உனக்கு வாய்ப்பு. ஒரு துறையில் நுழைய முடியாது. 2, நுழைஞ்ச கூட அங்கே நீ நேர்மையாக இருக்க முடியாது. நீ லஞ்சம் வாங்கணும், வாங்கி எனக்கு மேலே கொடுக்கணும், நீ இருக்க முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீ ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த சிஸ்டம் நீ வாழ முடியாது. நீ வெளியே போ, எங்கே போ, தள்ளி விட்டுட்டே இருக்க. ஒரு அடிப்படை திறமை உள்ள ஒருவன் இந்தியாவில் இருக்க முடியாது. இப்படி 3 மாபெரும் விரயங்கள் நம்ம பண்ணிட்டோம். ஒரு விரயம் அதுதான் பொருள் விரயம். 2வது விரயம் நேர விரயம். 3வது விரயம் இந்த திறமை விரயம். இவ்வளவு விரயத்தை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு தேசம். ஏற்கனவே இது பஞ்ச தேசம், ஏற்கனவே இது ஒட்ட சுரண்டப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசம் இவ்வளவு விரயம் பண்ணும் என்றால் இது எப்படி மேலே எழ முடியும்? இது எப்படி வெற்றி பெற முடியும்? இப்போ அடிப்படையில் இந்த 3 விரயங்களை எப்போ நிறுத்துதோ அப்போதான் இது முன்னேற்றத்துக்கு நோக்கி செல்ல முடியும். அப்போ ஊழல் இருந்தாலும் நாடு முன்னேறும். முன்னேற்றத்தின் ஒரு பகுதி தான் ஊழல். இன்னைக்கு அரசியல்வாதிகள் சில்லறைகளை விட்டறிந்து சில அறிவுஜீவிகளை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழல் இருந்தாலும் நாடு முன்னேறும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஊழல் இருந்தால் தான் நாடு முன்னேறும். ஊழல் முன்னேற்றத்தின் ஒரு பகுதி. இது எல்லாமே அபத்தமான அர்த்தமற்ற உளறல்கள், சுயநல பசப்புகள். உண்மையில் இந்த பிரம்மாண்டமான ஓட்டை வழியாக இந்தியாவுடைய செல்வம் வெளியே போயிட்டே இருக்கு, வீணாய்கொண்டே இருக்கு. இவ்வளவு விரயம் இருக்கக்கூடிய ஒரு தேசம் எந்த வகையிலுமே அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. ஒரு பெரிய யானை நகர முடியாமல் சேத்துல சிக்கி இருக்கிற மாதிரி தான் இந்த நாடு. கிட்ட 75 ஆண்டுகள் அசையாம கிடக்கு. உலகத்தின் பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடு. இதோடு ஒப்பிடும்போது இதுக்கு விட பல மடங்கு பின்னால் இருந்த நாடுகள்
உதாரணம் சீனா நாடுகள்லாம் எங்கேயோ போயாச்சு. இது இன்னும் அதே சேத்துல அதே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த இந்த ஊழல். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்முடைய கனவுகள் நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக தான் 100க்கு 90 விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். பணம் சேர்த்து வைக்கிறோம், 1க்கு 2 வீடு வாங்கி வைக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த பையங்க படித்து வரும்போது வரக்கூடிய வாழ்க்கை, அன்னைக்கு அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பற்றி நம்ம கவலைப்படுறது. அவங்க உருவாகி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் சிறப்பானதாக ஒரு அரசோ ஒரு சமூக அமைப்பு இருக்கணுங்கிற ஒரு சின்ன கனவு நமக்கு இருக்கும் என்றால் நம்ம முதன்மையாக ஊழல் அல்லது இந்த லஞ்சம் அல்லது முறைகேடுகளை பற்றின ஒரு பிரச்சனையோட தான் இருக்கணும். அதை நம்ம முழுக்க உடனடியாக நிறுத்த முடியுமான்னு கேட்டு என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் எப்போ நம்முடைய மனநிலை அதுக்கு எதிராக தான் இருக்கணும். ஊழலை பரவாயில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதாவது ஒழுக்கத்தில் இங்கே தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஒரு பெண்ணை பார்த்து ஓரளவுக்கு கற்புள்ளவள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கற்பு இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி, நேர்மையா இல்லையாங்கிறதான் கேள்வி. பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவரெல்லாம் நேர்மையானவர், அப்படி ஒரு நேர்மை கிடையாது. ஆகவே நேர்மை சார்ந்த ஒரு பிடிவாதம் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். இந்த உணர்வை ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்ற அளவில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக முன்னெடுப்பது ஒரு வழி. அதே சமயத்தில் நம்முடைய பிரச்சனையில நாமளே இது முக்கியம் என்று நமக்கே ஒரு உணர்வை உருவாக்கி கொள்வது இரண்டாவது வழி. ஆகவே நேர்மையாக உண்மையாக பணியாற்றக்கூடியவர்களை கண்டடைவதும் அவர்களை மரியாதை செய்வதும் நம்முடைய கடமை. இது ஒரு வேல்யூ, ஒரு விழுமியம் அல்லது ஒரு அறம் என்று நமக்கு தோணும். நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், இவர் ஊழல் செஞ்சு ஒரு வீடு கட்டியிருக்கிறார், நீங்க ஊழல் செய்யலை, அந்த வீடு மேல எனக்கு மரியாதை கிடையாது, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு என்று நாம சொல்றோம். அந்த வீடு கட்டினவருக்கு இந்த வீடு கட்டினால எனக்கு எந்த மரியாதையும் வராதுன்னு தெரிய வரும். இப்படி உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த நாடுகள் இருக்கு. நம்மளை விட இப்ப இந்தியா எப்படி இருக்கோ இதை விட 10 மடங்கு மோசமான ஊழல் நாடாக இருந்த ஒரு நாடு இருக்கு உலகத்தில். ஏன்னா அது ஒரு புதிய நிலம். அந்த நிலத்துல வெளியிலிருந்து வந்து குடியேறினவங்க தான் அந்த நாட்டை உருவாக்குனாங்க. அப்படி குடியேறினவங்க எல்லாருமே பண வெறி கொண்டு ஓடி வந்தவங்க, கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், நாடு கடத்தப்பட்டவங்க. இப்ப எப்படிப்பட்ட நாடு உருவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திருடர்களின் நாடு, உச்சக்கட்ட ஊழல் இந்த நாடு. ஆனா ஒரு கட்டத்தில் அது எச்சரிக்கை போகும்போது ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேல தாங்காதுங்கும் போது அங்க ஒரு ஊழலுக்கு எதிரான இயக்கம் உருவாகி வருகிறது. இதுதான் அமெரிக்கா. நான் சொல்லிட்டு இருக்கேன். தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருந்தார். அவருடைய மனைவி எலியனர் ரூஸ்வெல்ட் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜீரோ டாலரன்ஸ் இயக்கம். இனி தாங்க முடியாது, தாங்கும் எல்லை தாண்டிடுச்சு. ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சார அலையை அவங்க உருவாக்குறாங்க. அந்த அலையினால 100% பொது வாழ்வில் இருந்து அவங்க ஊழலை ஒழிக்கிறாங்க. அதன் பிறகுதான் அது உலக சக்தியா மாறி இன்றைக்கு நம்மளையெல்லாம் ஆளக்கூடிய இடத்துல இருக்கு. ஆகவே மக்களிடம் ஆரம்பிக்கும் போது அதற்கு ஒரு பெரிய வலிமை வரும். அதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இந்த அமைப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இவருடைய படியில் 2 நேர்மையான அதிகாரிகளை கண்டடைந்து அவர்களுக்கு இந்த கௌரவத்தை செய்வது என்பது ஒரு பெரிய முன்னெடுப்பு, ஒரு சிறு தொடக்கம் தான். இது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதிப்பாடு தான். திரு ஸ்ரீதர் அவர்களையும் திரு சுபா அவர்களையும் மனமாக பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.